அது நமக்கு தெரியாது இல்லையோ. என்னென்னமோ அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கார். இதோ கயையில் போய் சாத்தம் பண்ணுங்கிறார். நம்ம உடனே கேட்டோம், ஏன் எங்கள் ஊரில் சாத்தம் பண்ணுன்னு இவர் சொல்லலை, இங்கேயே இருந்தால் நான் சுலபமாக பண்ணியிருப்பேன்னு சொன்னா. அப்போ கயையில் இருக்கிறவாள்லாம் புகார் பண்ண போகிறா, ஏன் எங்கள் ஊரில் சொல்லியிருந்தால் நாங்கள் சுலபமாக பண்ணியிருப்போம்னு. ஏனோ அவனுக்கு தோன்றது, ஏனோ ஒரு இடத்த சொல்கிறார். சேத்தூல ஸ்நானம் பண்ணால் அவ்வளவு வசத்திங்கிறார், காவேரி அவ்வளவு ஏற்றம்ங்கிறார், கங்கையில் இன்னென்ன இடத்துல ஹரித்வார் கட்டத்தில் குளிச்சா வசத்திங்கிறார், காசியில் இருக்கிற 64 கட்டத்திலையும் நீராடினோம்னா அத்தனை ஏற்றம்ங்கிறார். அதெல்லாம் அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கார். அப்போ அங்கங்கே அந்தந்த புண்ணிய கர்மத்தை செய்தோம்னால் அதனால் ஈஸ்வரனுக்கு பிரீத்தி ஏற்பட்டு அவர் நமக்கு அனைத்து நன்மையும் செய்கிறார். இதே விஷயந்தான் ஸ்ராத்தத்துக்கும். ஏன்னா பல பேர் உள்ளத்தில் என்ன சந்தேகம் இருக்கும், புறப்பட்டு போகிறவர் போயாச்சு, அவர் கிளம்பி போனப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் இப்போ கர்மம் பண்ணி என்ன பண்ண போகிறேன், அவரே போயாச்சு. சில பேருக்கு இந்த மட்டும் போவரான்னு இருந்து போயிருப்பா, சில பேருக்கு கிளம்பி போயிட்டாரே அப்படிங்கிற வருத்தத்தோடையும் இருந்திருக்கலாம். போயாச்சு, அதுக்கப்புறம் நான் பண்ணி என்ன சுவாமி லாபம், நான் இங்கே கர்மா தண்ணீரை விட்டு விட்டு எள்ளும் தண்ணியுமா பிண்ட பிரதானம் பண்ணி பண்ணி அவரை கொண்டு போய் ஏதான ஒரு லோகத்தில் நான் உட்காத்த போகிறேன்னா அவரை தான் போயாச்சு இல்லையோ. எல்லாரும் என்ன கேள்வி கேட்பாள்னா, நான் பண்ணி அவரை ஒரு இடத்துல கொண்டு போய் உட்காத்தி வைக்க போகிறேன்னா, அல்லது அவர் போன பிற்பாடு நானா கர்மங்களை பண்ணிட்டு இருக்கேம்மா. கவலையப்படாதீங்க, நாம் விடுற எள்ளும் தண்ணியுமால் அவர் ஒங்கியும் போல, அவர் தாம் பண்ணியிருக்கிற கர்மத்தினால போக வேண்டிய இடத்துக்கு போடுவார். பித்ருலோகத்துக்கு போகணுமோ, சொர்க்கலோகத்துக்கு போகணுமோ, நரகத்துக்கு போகணுமோ, அல்லது இனி மீளாத இன்பமான வைகுந்தத்தை அடையணுமோ, அந்த சுவாமி அவர் கர்மத்தின்படி அடைஞ்சிடுவார். இப்போ இது கேட்டவாளுக்கு இன்னும் ஆனந்தமாக போடும் பத்தில. அதுக்குத்தான் நாங்களே அன்னிலேருந்து கேட்டுருந்தோம், எப்படி அவர் கர்மத்தின்படி அவர் போயிட்டாரோ இல்லையோ. இப்போ எங்களை எதுக்கு கஷ்டப்பட்டு, ஒரு நாளைக்கு 3 மணி ஆறுது, 4 மணி ஆறுது, ஒரு ஸ்ராத்தம் பண்ணி முடிச்சா 3 ஆறுது, போகிறவர் புறப்பட்டு போயிட்டார். இப்போ இன்னைக்கு பட்டி கிடந்ததை பார்த்தா நாங்கள் போடுவோம் போல் இருக்கு. இதை விட அவர் போனதுக்கு அத்தோட விட்டுடலாமோ இல்லையோ. எதுக்கு நாங்கள் பண்ணணுமானால், அவர் போகிறத செலுத்துறதுக்காக நாம் பண்ணலை. இப்போ பகவான் எழுதி வச்சிருக்கார், இப்போ இப்படி புறப்பட்டு போனவனுக்கு இப்போ இப்படி நீ சாதம் பண்ணணும், கர்மம் பண்ணணும், அதை பண்ணியானா நான் திருப்தி அடைகிறேன், அந்த திருப்தியால் உனக்கு நல்ல கதியை கொடுக்கிறேன். ஆக புறப்பட்டு போனவருடைய நல்ல கதிக்காக பண்ணுறோமோ இல்லையோ, இருக்கிறவனுடைய நல்ல கதிக்காக பண்ணணும். இது நான் பண்ணுறது இப்போ புறப்பட்டு போனவருக்காக கூட இல்லை. அவர் எப்படியுமே புறப்பட்டு போயாச்சு, அவருடைய கர்மத்தின்படி அவர் சேர வேண்டிய இடத்தை அடைஞ்சு விட்டார். ஆனால் இப்போ நாம் பண்ணலேன்னு வச்சுங்கோ, அந்த நல்ல கதி நாம் புறப்படச்சே கிடைக்காது. எனக்கு நல்ல கதி கிடைக்கணும்னா தான். அதனாலே வயசான அப்பா அம்மாக்களாக இருந்தால் புறப்பட்டு போனவரோ இந்த பிள்ளை பண்ணவே மாட்டேங்கிறானே, அவள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாளோலாம் நினச்சி துன்புறவே வேண்டாம். என்னால் அவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு தங்கள் கர்மத்தின்படி போயிருப்பா. அவர்கள் சரணாகத்தர்களாக இருந்தால் நிச்சயமாக அடைஞ்சிருக்க போகிறா. அப்போ இந்த பிள்ளை பண்ணாமல் இருக்க என்னென்னா, இவனை நினச்சி வருத்தப்படணும், அவளை நினச்சி வருத்தப்பட வேண்டியதே இல்லை. அவர்கள் போக வேண்டிய இடத்த திருப்தி அடைஞ்சிருவா. விட்டுட்டோம்னால் ஆபத்து இங்கே. 2-3 பேர் பொண்கள் பிறந்திருப்பா, ஒரே ஒரு பிள்ளை மட்டும் பிறந்திருப்பான். அவள் பல பேர் இதே மாதிரி பார்த்துட்டேன். எங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு பண்ணணும்னு இருக்குது, ஆனால் தர்மசாஸ்திரம் ஸ்திரீகளுக்கு ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு எடுத்து ஆண்களைத்தான் பண்ணணுங்கிறது. எங்கள் அண்ணனானா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான், நாங்கள் தான் அவனுக்கு பதில் பண்ணலாமா சுவாமி என்ன பல பேர். கர்த்தாவே இல்லைன்னு வச்சுங்க, யாருக்கு அது நீ பண்ணுன்னு சொல்லவே இல்லையோ அவர்கள் பண்ணாட்டா சாஸ்திரம் நம்மளை ஒன்றும் குற்றம் கண்டே பிடிக்காது. யாரை பண்ணுன்னு சொல்லியிருக்கோ அவன் பண்ணாட்டா தான் தப்பு. ஒரு பிள்ளை இருந்து அவன் பண்ணாமல் கூட 2 பெண்கள் கட்டப்பட்டிருக்கா பாருங்க, அது வாஸ்தவம் தான். அந்த பிள்ளை பண்ணாத்துக்கு ஆபத்து தான். தேக ஆரோக்கியம் பாதிக்கும், குடும்ப ஆரோக்கியம் பாதிக்கும், ஒத்தருக்கொத்தர் மனஸ்தாபம் வரும், இனிமே மிச்சமில்லை, எல்லா வம்பு வரும். பித்திருக்காரியத்தை விட்டுட்டோம்னா இந்த ஆபத்துகள் நிச்சயம் நிகழும். எதுக்கு சொல்ல வரேன், அந்த பித்திருக்காரியத்திலையும் பெருமான் திருவுள்ளம் ஆனந்தப்படணும். அவர் தான் நமக்கு நன்மையை செய்கிறார். கீதை சொன்னாலும் அவர் ஆனந்தப்படணும், அவர் தான் நன்மையை கொடுப்பார். விராட்ட பருவத்தை வாசித்தாலும் அவர் ஆனந்தப்படுகிறார், அவர் தான் நன்மையை கொடுக்கிறார். அப்போ நாம் செய்கிற ஒரு கர்மமும் நேர நமக்கு பலத்தை கொடுக்காது, பகவான் மூலமாகத்தான் நமக்கு பலத்தையே கொடுக்கும். அதனால தான் என்னைக்கோ எழுதி வச்சிருக்கிற விராட்ட பருவமாக இருந்தாலும் அது பெருமாளுக்கு பிடித்தமாக இருக்குது. அவர் சொல்லிட்டார் என்னென்ன பலன் கிடைக்கும்னுட்டு படிக்க போகிறோம், அவரிடத்துல பெற்றுக்க போகிறோம். ஆக பெருமான் எத்தத்தை விதித்திருக்கிறானோ அந்த கர்மத்தை செஞ்சுட்டு இருந்தோம்னா அவன் ஆனந்தப்படுகிறார். அதுவே தான் இங்கேயும் கூறப்பட்டிருக்கு. இனி விராட்ட பருவத்தினுடைய முதல் அத்தியாயம் பார்ப்போம். முதல் பருவ பாண்டவ பிரவேச பருவ. கீழே வனப்பருவம் முற்று பெறுகிறது. அதிலே தௌமியர்னு ஒரு ரிஷி. அந்த ரிஷி பாண்டவர்களோட ரொம்ப நாள் இருந்தார். வனவாசத்தின் போது ரிஷிகளோட வாழ்ந்து அவள்கிட்ட நிறைய உபதேசங்களை பஞ்சபாண்டவாள் பெற்றார்கள். இதெல்லாம் தர்மபுத்திர நாட்டை ஆள போறச்சு அவனுக்கு ரொம்ப உபயோகப்பட்டது. இதே போலத்தான் ராமனும் காட்டில் போய் 14 வருஷங்கள் இருந்தாரோ இல்லையோ, மொத்தத்தையும் ரிஷிகள்கிட்ட கத்துண்டார். அப்புறம் நாட்டை ஆள போறச்சே ரொம்ப உபயோகப்பட்டது.
இதே போலத்தான் நாமே குருகுல வாசம் போறச்சே கஷ்டப்பட்டு குருவினிடத்துல தெரிஞ்சுட்டோம், அப்புறம் வாழ்க்கையை சுலபமா நடத்தலாம். கஷ்டமே படாமல் ஒன்னையுமே தெரிஞ்சுக்காமல் வாழ்க்கை ரசிக்காது. இப்போ 12 ஆண்டுகள் இவா காட்டுக்கு வந்துட்டா, காடு வாசம் முடிய போகிறது. அப்போ தர்மபுத்திரன் தௌமியர் இடத்துல கேட்குறான், நீங்கள்லாம் இப்போ புரட்டு போயிடுவீள், மகரிஷிகளுடைய சங்காசம் எனக்கு இல்லாத போயிடும், அவர்களோடு இருந்தால் எனக்கு என்னமோ மனசு திருப்தியாக இருக்குது, எப்பவும் பயமே இல்லாத இருக்குது, எனக்கு சாது சங்கத்திலேருந்து வெளியில் வந்துட்டாரே ரொம்ப பயமாக இருக்கே, இது நிஜமான பயம். சாதுக்களுடைய நடுவில் நாம் இருந்தோம்னால் பயப்படவே தேவையில்லை. சாதுக்களிடத்திலேருந்து விலைக்கு வந்துட்டோம்னா ஏதானும் பயம் பிடிச்சுட்டே இருக்கும். பகவத் சன்னிதானத்தில் இருந்து பாருங்க, ஒரு கோவில் எடுத்துங்கோ, ஓகோப ஸ்ரீரங்கம் இருக்குது, திருக்கண்ணபுரம் இருக்குது, திருப்பதி இருக்குது. அந்த கோவிலில் போய் ஒரு நாள் படுத்துன்னு தூங்கி பாருங்க, அதை விட்டுட்டு வேற ஏதான ஒரு இடத்துல படுத்துன்னு தூங்கி பாருங்க, ரொம்ப நிம்மதியாக அந்த கோவிலில் தூங்குற நீ தூங்கியிருப்போம். அன்னைக்கு கொசு கிடச்சிருக்கலாம், குடு வசதி இல்லாத இருந்திருக்கலாம், ஒன்றுமே இருந்திருக்காது. ஆனால் பெருமான இடத்துல இருக்கோங்கிற ஒரு திருப்தி இருக்கும் இல்லையோ, அவர் திருவடி நிழல்ல இருக்கும், அந்த நிழல் நம்ம ஒரு நாளும் விட்டே விடாது. இப்போ பகவானே நம்ம பக்கத்தில் உட்காந்து நீ பண்ணுறதை பண்ணு, நான் நன்னா பார்த்து பண்ணுறேன் இப்படின்னு தலையாட்டின்றார்னா இதை விட என்ன வேணும்? ஆனால் அவர் பக்கத்தில் உட்காந்து தலையாட்டுறார் நம்ம நம்ப மாட்டேங்கிறோம், அவ்வளவுதானே தவிர அவர் அதுக்கு தாராளமாக தயாராக தான் இருக்கார், எப்பவும் பண்ணுறதுக்கு உறுதியாக தான் இருக்கார், பண்ண போறாருங்கிற நம்பிக்கை. பிரகலாதனுக்கு நம்பினான் கூப்பிட்டுட்டான், கஜேந்திரன் நம்பினான் கூப்பிட்டுட்டான், துருவன் நம்பினான் கூப்பிட்டான். நாம எத்தனைக்கெத்தனை நம்பிக்கையை வளர்த்துக்க போகிறோமோ அத்தனைக்கெத்தனை அந்தந்த உருவத்தில் வந்து ரட்சிக்கிறார். முதல் பருவம் கூறுகிறார், கதம் விராட்ட நகரே மம பூர்வ பிதாமகாக அஜ்ஞாத வாச முஷிதா துரியோதன பயார்த்திதாக. எல்லாம் ஜனமேஜயனும் வைசம்பாயனரும் பேசிக்கொள்பவை. மகாபாரதம் முழுமையுமே வைசம்பாயனர் உபதேசம் என்றார், ஜனமேஜயன் கேட்டுக்கொள்கிறான். ஜனமேஜயன் ஆறுன்னு உங்களுக்கு தெரியும், அர்ஜுனன், அவன் பிள்ளை அபிமன்யு, அவனுடைய குமாரன் அபிமன்யுவனுடைய உத்தரா கர்ப்பம் பரீட்சித்து பிறந்தான். பரீட்சித்தினுடைய பிள்ளை தான் ஜனமேஜயன். ஜனமேஜயன் வைசம்பாயனரிடத்தே மகாபாரதத்தை முழுக்க உபதேசம் பெற்றுக்கொண்டான். அப்போ ஜனமேஜயன் கேட்குறான், என்னுடைய தாத்தாக்கள்லாம் எப்படி அஜ்ஞாதவாசத்தை முடிச்சா? ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாளே, எங்கெங்க மறைஞ்சு வாழ்ந்தா? ரொம்ப பெரியவர், உலகம் முழுக்க அவருக்கு பிரசித்தி இருக்குன்னு வச்சுக்கோ. அவர் எங்கேயான் தான் மறைஞ்சு வாழணும்னு ஆசைப்பட்டா என்னாகும்? 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள், பாண்டவர்களுக்கு இருக்கிற பெருமைக்கும் புகழுக்கும் எங்கேயான அவள் மறைஞ்சு வாழ்ந்துட முடியுமா? அவளுக்கு இருக்கிற புஜ பலம் என்ன, பராக்கிரமம் என்ன, அவள் திருமேனியை பார்த்தாலே தெரிஞ்சு போடும் எல்லாருக்கும், ஓ இவன் தான் விடும். அந்த அளவுக்கு ஒத்தொத்தனுக்கும் வீரம், ஒத்தொத்தனுக்கும் நேர்மை, அவனவனுக்கு தனித்தனி அடையாளம். அதனால் இவன் மறைஞ்சு வாழறதுங்கிறது சுலபமே இல்லை. இத்தனைக்கும் துரியோதனன் மொத்த இடத்துலையும் ஒற்றர்களை அனுப்பிச்சி வச்சுட்டான், இவ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சணும் அப்படிங்கிறதுக்கு அவனும் ஆள ஆரம்பிச்சுட்டான். இந்த பயத்துல தான் தௌமியரிடத்துல கேட்கிறார் தர்மபுத்திரர், இதை நாங்க ஒழுங்கா கழிச்சுடுவோமான்னா? பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறச்சே கவலைப்படாத தர்மபுத்திரா, நீ தர்மத்தின் வழி நடக்கணும் தானே சொல்ற, அதர்மத்தின் வழி போபவன் தான் என்னாகுமோ என்னாகுமோன்னு பயப்படணும். தர்மத்தின் வழி போபவன் முதல்ல பயத்தை விட்டுடணும். கண்ணனே கீதையில சொல்றார், பாரதத்திலையும் சொல்றார், என்னுடைய பக்தனாக இருந்தால் அவன் அடியிலேருந்து 4 அடிக்கு மேல அவன் யோசிக்க மாட்டான்ங்கிறார். 4 அடி வைக்கிற வரைக்கும் தான் பூமியை பார்ப்பனான், 5ஆவது அடி எங்க வைக்கணும்னு 2ஆவது அடி தாண்டின அப்புறம் தான் பார்ப்பனான். அப்படின்னு என்ன அர்த்தம்னால், அடுத்தென்னான்னு என் சிஷ்யன் கவலைப்படுறது இல்லைங்கிறார் கண்ணன். அவனுக்கு எப்படி நான் இருக்கேங்கிறது தெரியும், அடி எடுத்து வைக்க போறார், ஆட்டமே அடுத்தடி பார்த்துக்கச்சு அடுத்தடி வைப்பமே, அப்போ அது தெரிஞ்சுப்போமே தவிர இது நாளைக்கு என்ன ஆயிடுமோ, நாளை மறுநாள் என்ன ஆயிடுமோ, இதை போல நிறைய விஷயத்துக்கு இல்லாத விஷயத்துக்கு கவலைப்பட்டுட்டே இருப்போம். இது ஒருவேளை இப்படி ஆயிடுத்துனா ஒண்ணுமே ஆயிருக்காது. கடைசியில் இந்த நினைப்பிலே வேணும்னு பொழுத வீணாக்கினது தான் மிஞ்சிருக்கும். ஆனால் தேவையற்ற நனவு பட்டுட்டே இருக்க முடியும். அதாவது அப்பப்போ வரும்போது தான் தாண்ட முடியும். ஓஹோன்னு திட்டம் போட்டெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. தர்மபுத்திரா, உனக்கா கவலை? நீ உன்னுடைய ராஜ்யம் போனதுக்கே கவலைப்படலையே, எந்த சொத்து போனதுக்கு கவலைப்படலையே. நான் பதில் சொல்றான் தர்மபுத்திரன், அதுக்கெல்லாம் நான் கவலைப்படலை தௌமியரே, நான் தர்மத்தை மீறிடுவேனோங்கிற கவலைப்படுறேன். அந்த கவலை இல்லாமல் நான் இந்த பெரிய துர்க்கம் இந்த மதுளை தாண்டிட்டேன்னா போரும், கவலைப்படாதே, கிருஷ்ணானுகிரகத்தால் நீ கண்டிப்பாக தாண்டிடுவாய் என்று சொல்லி விடை பெற்று கொண்டு தௌமியர் புறப்படுகிறார். இனிமே அவள் எங்கே போகணும்னு பேசிக்க போறா. அந்த தாங்கள் இருந்த ஊர்லேருந்து ஒரு 2 மைல் தூரத்துக்கு போய் ஏகாந்தமான இடத்துல உட்காந்து பேச போறா. தௌமியர் சில உபதேசங்கள்லாம் பண்ணிவிட்டு அவரும் விடை பெற்று கொண்டு புறப்படுறார். திரௌபதியினுடைய தோழிகள் சிலர், இவா கூட வந்திருக்கிறவா சிலர், எல்லாருக்கும் விடை கொடுத்து அனுப்பிச்சி விட்றா. ஊரில் இருக்கிறவா நாங்கள் எங்கே போயிருக்கோம்னு கேட்டால், துவைத்த வனத்தில் துவைத்த காட்டில் விட்டு விட்டு போனார்கள், மேலே அவர்கள் எங்கு போனார்கள்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு தர்மபுத்திரன் சொல்லி எல்லாரையும் விடை கொடுத்து அனுப்பிச்சி விட்றான்.
இப்ப என்ன பேசுறாள்னு பார்ப்போம். கதம் விராட நகரே மம பூர்வ பிதாமகாக, முன்னாடி இருக்கிற எங்களுடைய தாத்தா பாட்டனார்கள்லாம் எப்படி விராட்ட நகரத்தில் போய் காலத்தை கழித்தார்கள், அவர்களால் அஜ்ஞாதவாசம் பண்ண முடிஞ்சுதா கேட்டு, துவாதசேமானி வருஷாணி ராஜ்ய விப்ரோஷிதா வயம் திரையோதசோயம் சம்பிராப்தா கிருச்ராத்து பரமதுருவசா. இந்த 13வது வருஷம் கழிக்கிறது தான் கஷ்டமா இருக்கும் போல் இருக்கே, மறைஞ்சு வாழறது எங்களால் முடியுமா? தௌமியர் பதில் சொல்றார், தர்மபுத்திரா, எப்பேற்பட்டவர்கள்லாம் மறைஞ்சிருந்து காரியத்தை பண்ணியிருக்கான்னு சொல்லட்டுமா? எங்க மறைஞ்சிருக்கு, யார் அந்த மாதிரி மறைஞ்சிருந்தா அப்படின்னு கேட்கிறார் தர்மபுத்திரர். அவர் பதில் சொல்றார், முதல்ல ஒரு நாளும் அரணிக்கட்டை விறகு கட்டையை பார்க்குறியே, அக்னி பகவான் அதுக்குள்ள மறைஞ்சின்னு இருக்கார். உனக்கு தெரியுமோ? விறகுக்குள்ள தான் நெருப்பு இருக்கு. ஆனால் நெருப்பு இப்போ விறகை நம்ம கையில் எடுத்துன்னு வரச்சேவே நெருப்பு எரிஞ்சுட்டே இருந்தால் தூக்கின்னு வருவோமா? அப்போ விறகுக்குள்ள நெருப்பு மறைஞ்சிருக்கா? ஆனால் கையை சுடலையா? கையை சுடலேங்கிறதுனால அடுப்பில் வச்சு மூட்டின உடனே நான் எப்போ இத்தனை நாளி மறைஞ்சிருந்தேனோ அதே போல் இப்போவும் மறைஞ்சுட்டே இருக்கேன்னு சொன்னால் எப்படி சமையலாகும்? அப்போ வர்றச்சே மறைஞ்சின்னு வருது, வேலை பார்க்கறச்சே வெளிப்பட்டு விடுறதோ இல்லையோ? எப்படி கட்டைக்குள்ளே நெருப்பு மறைந்திருக்கிறதோ, நிறைந்திருந்தா தான் காரியம் பண்ண முடியும். எப்போ மறைஞ்சிக்கணுமோ அப்போ மறைஞ்சிக்கணும், எப்போ குறுக்கிக்கணுமோ அப்போ குறுக்கிக்கணும். அதனால் பயப்படாதே. அடுத்து நெய் குத்திண்டு சாப்பிட்றோம், அதுக்கு அன்ன சுத்தின்னு பேர். நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிச்சே நெய் சேர்ப்பா, அதில் தான் பரிசேச்சனம் பண்ணுறோம். அன்னத்துக்கு சுத்திக்காக நெய். ஆனால் பாலுக்குள்ள நெய் மறைஞ்சிருக்கோ இல்லையோ? கறந்த பாலுள் நெய்யே போல் இவற்றிலெங்கும் கண்டுகொள் இறந்து நின்ன பெருமாயா நம்மாழ்வாருடைய பாசனம். கறந்திருக்கிற பாலுக்குள்ள நெய் இருக்குது, ஆனால் பார்த்தா தெரியறதே இல்லையே. அப்போ நெய் பாலுக்குள்ள மறைஞ்சிருக்கு, நெருப்பு கட்டைக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஏன் அவ்வளவு தூரம்? எவ்வளவு சின்ன ரூபத்திலே கண்ணன் எம்பெருமான் திருவவதாரம் பண்ணி கம்சனுக்கு பயந்தா போல நடிச்சு 10 வருஷம் மறைஞ்சானே தெரியாதா? இப்பன்னா கண்ணனுக்கு வயசாயிடுத்து. பிறந்த நாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த ஆனானப்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் மறைஞ்சு வாழ்ந்திருக்கார். தர்மபுத்திரா, நீ என்னமோ கவலைப்பட்டு இருக்கிய? கண்ணனால தன்னை மறைச்சிக்க முடியுமா? அவர் என்ன மறைஞ்சு வாழ வேண்டியவரா? அவரே மறைஞ்சிருக்காரு. என்ன வாஸ்தவம், பிறந்த சமயத்துல கண்ணன் மறைந்தார், அது எங்களுக்கும் தெரியும். இப்ப ஞாபகம் வந்துடுத்து, வேற எப்ப பகவான் மறைஞ்சிருக்கார்? அதுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமா தௌமியர் பதில் சொல்றார். ஒரு நாளும் ஒத்தத்தருடைய உடலுக்குள்ளும் உள்ளத்துக்குள்ளும் மறைஞ்சே இந்த பகவான் உட்காண்டிருக்காரே, அதுவா அவனுக்கு தெரியாது படுத்து? நமக்குள்ளேயே தான் ஒரு நாளும் பெருமாள் இருக்கார். வேதாந்த தேசிகன் சபதம் எடுக்கிறார், சத்தியம் ஷபே வாரண சைலநாத வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா. எனக்கு வைகுந்தத்தில் போறதுல ஆசை இல்லை. ஏன்னு பெருமாள் கேட்கிறார். காஞ்சி தேவ பெருமாளை பார்த்து இவர் கேள்வி கேட்டார், நான் இங்கிருந்து வைகுந்தத்துக்கு போக மாட்டேன். ஏன்னு பெருமாள் கேட்கிறார், இந்த அழுக்கு மலம் மூத்திரம் மாம்சம் ரத்தம் சீழ் சதை உள்ள இருக்கிறத பார்த்தா எனக்கே வெறுப்பா இருக்கு. இந்த இடத்துக்குள்ள மறைஞ்சு மறைஞ்சு இத்தனை நாளா நீ உட்காண்டிருக்கியே, எப்படித்தான் இருக்கியோ? உன்னை சேவிக்கிறத விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற வைகுந்தத்தை நான் விரும்பவில்லை. அப்ப பகவான் ஒத்தொத்தருடைய உள்ளத்துக்குள்ளும் ஹிருதய கமலத்துக்குள்ள மறைஞ்சு உட்காண்டிருக்கார். ஹிருதயத்தை நாமே வெட்டி வெளியில பார்க்குறோம், அப்பப்போ படத்திலெல்லாம் காட்டுற பாருங்க. அப்படி இருக்கிற ஹிருதயத்துக்குள்ள திருப்தியா பெருமாள் உட்காந்துருக்காராம், ஆனந்தமா எப்போதும் அமர்ந்திருக்கிறார். அதை கண்டுதான் வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், சத்தியம் சபே வாரண சைலநாத. அப்ப நமக்குள்ளேயே மறைஞ்சிருக்காரே, இதுக்கு தான் அந்தர்யாமித்வம்னு பேர். எப்போதும் உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்கார். எதற்கு? இந்த பிளலோகாச்சாரியார் ரொம்ப ஆச்சரியமா ஒரு அர்த்தம் தெரிவிக்கிறார். இராமடம் ஊட்டுவாரை போலேன்னு ஒரு ரகசிய கிரந்தத்துல சாதிக்கிறார். ஒரு பிள்ளைக்கு என்னமோ அம்மாவை கண்டா பிடிக்கல, இனிமே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவ இடத்துல கோபித்து கொண்டு தெருக்கோடியில் இருக்கிற மடத்துல போய் தங்கிவிட்டான். ராத்திரி மணி 7:30 ஆச்சு 8 ஆச்சு. பிள்ளைக்கு பசி தாங்காதுன்னு அம்மாவுக்கு நன்னா தெரியும். ஆனால் நேரம் கொண்டு போய் சோற்றை கொடுத்தா நீ என்ன கொடுக்கறது, நான் என்ன சாப்பிட்றது? கோவத்தில் பிள்ளை வாங்க மாட்டான், அதுவும் அவளுக்கு தெரியறது. நன்னா வெண்ணையை போட்டு தயிர் பிரசாதத்தை பிசைஞ்சு எடுத்துட்டு மடத்து சத்திரத்து முதலாளி இடத்துல போய் அவன் கையில் இதை கொடுத்து அவன் பாத்திரத்தில் சோற்றை மாற்றிட்டு நான் கொடுத்தேன்னு சொல்லாதே, இங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் கொடுக்குற வழக்கம்னு நீ சொல்லி அந்த பிள்ளைன்ட்ட கொடு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி கொடுத்து அவன் பிள்ளைய கூப்பிட்டு பொய் சொல்லி தத்யோதனத்தை கொடுக்க அவள் ஜன்னல் வழியாக அந்த பிள்ளை வாரி வாரி திருப்தியாக சாப்பிட்டானோ இல்லையோ, அதை பார்த்துட்டு நல்ல வேளை பிள்ளை பசியாறி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயார் புறப்பட்டு போகிறாளோ இல்லையோ, அதே போல் அப்போ அவன் நேரம் போய் நின்னா என்ன இருக்கும்? பிள்ளை வாங்கிக்கவே மாட்டான். நீ என்ன கொடுக்குறது, நான் என்ன சாப்பிட்றதுன்னு கோவிச்சு விடுவேணும் இல்லையோ. பகவான் நமக்கு உள்ளேயே உட்காண்டு ஒரு நாளும் நமக்கு நல்லது பண்ணி முன்னாடி வந்து நின்னா நீ யார் எனக்கு நல்லது பண்ணுறது, இவன் தள்ளி விட்டுருவான். அதனால் இவனுக்கு மறைஞ்சு நின்றுண்டே நல்லது பண்ணணும்னுட்டு உள்ளே இருந்து நமக்கு வர்ற ஆபத்துக்கள் எல்லாம் போக்கி ஞானத்தை கொடுத்து பக்தியை கொடுத்து தப்பான வழி போனால் மனசாட்சின்னு குறுக்க பூந்து தடுத்து
எத்தனை பாடு இந்த உள்ளுக்குள்ள உட்காந்து அவர் படுத்துட்டு இருக்கா தெரியுமா? எப்போதாவது இவனுக்கு நல்லவனா திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்புக்காக காத்து கொண்டு உள்ளேயே இருக்கிறார். அப்ப பகவானே மறைஞ்சிருக்கார். அப்புறம் நாம மறையறதெல்லாம் ஒரு சமாச்சாரமா சொல்லுங்க. வாமனமூர்த்தி சுருக்கி மறைந்தான், கண்ணனே இக்கரையிலிருந்து கம்சனாக பயந்து போய் அக்கறைக்கு போய் வாழ்ந்தான். இப்படி எத்தனையோ பேர் மறைஞ்சிருக்கா. இந்திரன் மறைஞ்சிருந்திருக்கார், ஹயக்ரீவ பெருமாள் மறைஞ்சிருந்திருக்கார், திருவிக்கிரம பெருமாளே வாமனனா மறைஞ்சுதான் திருவிக்கிரமனாக வளர்ந்தால். இப்படி பல பேரும் மறைஞ்சிருந்திருக்கார். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. மறைவது நல்லத்துக்காக பயன்படுமானால் என்று தௌமியர் சொன்னார். இதை நாமும் புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு சமயத்துல ஏறித்தான் ஆகணும், இறங்கித்தான் ஆகணும். இதைத்தான் 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு வா. ஏன் அந்த 30ங்கிறாள்னா, 2.5 வருஷம் ஒரு ராசியோ இல்லையோ, 12 வருஷம் 12 ராசிக்கு 2.5 வருஷம்னா 30 வருஷமோ இல்லையோ. ராசி சக்கரம் ஒரு சுத்தி வந்துடுத்துனால் அதற்குள்ள நன்னா இருந்தவன்லாம் கட்டுப்படுவான், தாழ்ந்திருந்தவன்லாம் நன்னாயிடுவான். ஒரு சக்கரத்தை வச்சுட்டு அதில் ஒரு புள்ளியை குத்துங்க, அது சுத்தச்சே கீழே அந்த புள்ளி வரும், மறுபடியும் சுற்றி முடிக்கச்சே மேலே போயிடும். இப்படி ஒரு 30 வருஷம், இப்படி ஒரு 30 வருஷம், 60 வருஷம் தாண்டி போகிறதுக்குள்ள ஏதோ ஒரு சுத்து வரத்தான் போகிறது. கண்ணன் திரும்ப திரும்ப உபதேசிக்கிறது, இந்த சுத்து புள்ளி மேலேயும் இருக்கும் கீழையும் இருக்கும், ரெண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ள பழகிக்கொள். ரெண்டையும் மாத்துடையன்னு அவர் சொல்லவே இல்லை, புள்ளி மாறாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் வரும். ஆனால் வரும்போது அது கண்டு நாம் கலங்காமல் இருக்க வேண்டும் இல்லையோ, அதுக்கு தான் பெரியோர்கள் எல்லாரும் வழி சொல்லி கொடுக்குறா. திரையோதசோயம் சம்பிராப்தாக கிருச்ராத்து பரமதுர்வசா சசாது கௌந்தேய ஈதோ வாசம் அர்ஜுன ரோச்சய. சரி, நாம் இனிமேல் போகிறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். 13வது வருஷம் எங்கே மறைஞ்சிருக்க போகிறோம்? அர்ஜுனா, எந்தெந்த இடத்துல இருக்கலாம் உனக்கு தெரிஞ்ச இடங்கள்லாம் சொல்லு. நாட்டு பட்டியலே படிக்கிறான் அர்ஜுனன். வரிசா இந்த நாடு இந்த நாடு இந்த நாடு இங்கே இருக்குது, இந்தந்த இடத்துல இந்தந்த நாடு நன்னா இருக்குது, இந்தந்த செழிப்பு இருக்கும், இந்தந்த மாதிரி வாழலாம். தர்மபுத்திரருக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த நாட்டை ஆளவே ஆரம்பிக்கலே, இப்படி வரைபடமாட்டம் தெரிஞ்சு வச்சுருக்கியா அர்ஜுனா? தேவையிலையே, நீ நன்னாத்தான் புரிஞ்சுட்டு இருக்கேன்னா. ராஜா வாகனம்னா அதுக்கு தகுந்த பயிற்சி எடுத்து தானே தீர வேண்டும். இதே போல் இந்த இடத்துல தேவையில்லை, இவன் அரசு ஆள போகிறான். அதனால சொன்னான், தெற்கு நோக்கி குரங்குகள் அனுப்பிச்சு சீதையை தேட சொன்னாலும் இல்லையோ, சுக்ரீவன் தான் ஆள அனுப்பிச்சுட்டு இருக்கான். தெற்கு நோக்கி ஹனுமான், பக்கத்தில் அங்கத பெருமாள், ஜாம்பவான், இவர்களையெல்லாம் தெற்கு நோக்கி அனுப்புகிறார். ஒரு சந்து பொந்து மலை இடுக்கு நதி ஒன்று விடலை, மொத்தத்தையும் பட்டியல் போடுறான் சுக்ரீவன். இங்கே போய் தேடு, இங்கே போய் தேடு, இங்கே போய் தேடு. பக்கத்தில் ராமன் சொல்கிறார், உலகத்தையே படைத்தவன் எனக்கு பேர், எனக்கு கூட இத்தனை தெரு பேர் தெரியுமான்னு தெரியல. சுக்ரீவா, நீ தேவையில்லையே, இத்தனை இடம் ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறியன்னா. சுக்ரீவன் வேடிக்கையாக பதில் சொன்னான், இதெல்லாம் எங்கள் அண்ணா அடிக்கச்சே நான் ஓடின இடம், வாலி துரத்தினான் இல்லையோ, அப்போ ஓடுறச்சே இத்தனை இடமும் நான் பார்த்தேன், அதை ஞாபகம் வச்சுட்டு. ராமனுக்கு ரொம்ப ஆச்சரியம், உயிருக்கு பயந்து ஓடச்சேவே சந்து பொந்து பேரை வச்சு ஞாபகம் வச்சு நீ ஓடிந்தியானா, இன்னும் நன்னா பார்த்துருந்தியானா எவ்வளவு இடம் ஞாபகம் வச்சிருந்துப்பியோ. அதே போலத்தான் இங்கேயும் அர்ஜுனன் சொல்றார், தஸ்ஸைவ வரதானேன தர்மஸ்ய மனுஜாதிப தத்திரவாசாய ராஷ்டிராணி கீர்த்தயிஷ்யாமி காணிச்சித். நம்ம வசிக்கிறதுக்கு நன்னா இருக்கக்கூடிய சில இடங்களை சொல்றேன். சந்திரம்யா ஜனபதாக பஹ்வன்னாக பரித குருன்னு, மக்கள் நல்லவாழா இருக்கணும், அண்ணன் நிறையா இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் நம்ம வாழறதுக்கு முடியும். பாஞ்சாலா சேதிகி மத்ஸ்ய சூரசேனாக பட்டச்சராக தசார்ஹ தசார்ணா நவராஷ்டிராச்ச மல்லாக ஷால்வா யுகந்தராக குந்திராஷ்டிரஞ்ச விபுலம் சுராஷ்டிரவன் யதஸ்ததா. வரிசா இந்த ராஷ்டிரம்லாம் இந்த பேரில் இப்போ இல்லவே இல்லை. இது இத்தனையுமே பாரதத்தில் இருக்குன்னா வெவ்வேறு பேரில் இருக்கு. இப்போ அந்த நாளில் கலிங்க தேசம், அங்க தேசம், வங்க தேசம், கவுட தேசம் இப்படின்னு தான் படிப்பா. இப்போ நிறைய நம்முடைய மாநிலங்களுடைய பேர் மாறிப்படுத்துன்னு வச்சுங்க. ஆனால் இப்போ தேசம் படிக்கிறார், பாஞ்சால தேசம், சேதி தேசம், மத்ஸ்ய தேசம், சூரசேன தேசம், பட்டச்சர தேசம், தசார்ண தேசம், நவராஷ்டிர தேசம், சௌராஷ்டிர தேசம், இன்னும் ஒரு தேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிர தேசம், எல்லா தேசத்தையும் படிக்கிறான் அர்ஜுனன். எல்லாத்தையும் கேட்டுண்டார் தர்மபுத்திரர். இதுக்குள்ள எனக்கு மத்ஸ்ய தேசம் இருக்கும் விராட்ட நகரம், அதுதான் சிறந்த இடமாகப்படுகிறது. அர்ஜுனா, அங்கு போகலாம். மத்ஸ்யோ விராட்டோ பலவான் அபிரக்தோத பாண்டவான். பாண்டவர்கிற இடத்துல ரொம்ப நட்பு இருக்கிறவர் விராட்டராஜன், அதனால அங்கு போகலாம்னா. உடனே கடைசி பிள்ளை கேட்டான், அப்போ நமக்கு ரொம்ப வேண்டி வாழ்கிட்ட போகலாமோ? அப்போ நம்மளை தெரிஞ்சு விடுவாளே. வேண்டி வாழ்கிட்ட போனோம்னு ஒரு பக்கம் சரி, ஆனால் வேண்டி வாழ்கிட்ட போகிறதுல சில ஆபத்துக்கள்லாம் இருக்கும் இல்லையோ. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறச்சே இங்கே ஒரு இடத்துல தங்குவோம். ரொம்ப வேண்டிவா வீட்டில் தங்கினா நிறைய வசதி இல்லாமல் பண்ணித்துருவா வாஸ்தவம், ஆனால் அதனால தொந்தரவும் அதிகமாக இருக்கும். ரொம்ப வேண்டாதவன் வீட்டில் தங்கிட்டா இவன் ஏன் வரான்னு நினச்சி விடுவா, அதனாலே முடியாது. அப்போ இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னா வேண்டியவராக இருக்கணும்,
தொந்தரவு பண்ணாதவனாய் இருக்கணும். அதை போல இருக்கிறவனா இருக்குமா என்னை தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறார். அதான் தர்மபுத்திரன் சொல்றார், சரி மத்ஸ்ய தேசத்துக்கு போவோம். யானி யானிச்ச கர்மாணி தஸ்ய வக்ஷாமகே பயம் ஆசாத்திய மத்ஸ்யம் தத் கர்ம பிரபூத குருநந்தனாக. சரி அந்த தேசத்துக்கு போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம். ஒத்தொத்தரும் என்னவா போகலாம், நாமாவே போகலாமா? அப்போ கண்டுபிடிச்சிருவா. அப்போ நம்ம ஒத்தொத்தரையும் வேஷத்தை மாற்றிட்டு போகணும். என்ன வேஷமாக மாற்றிட்டு போக போகிறோம், ஒத்தொத்தரும் என்ன காரியம் பண்ண போகிறோம், அங்கு போய் எப்படி நம்மளை அறிமுகப்படுத்தி கொள்ள போகிறோம். இப்போவே நன்னா பேசிவிடுவோம். அங்கே போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழப்பிடக்கூடாது. இப்போ அவரவர்கள் தாங்களில் எதில் வல்லமை இருக்கோ அந்தந்த வேலையை பார்க்க போகிறோன்னு பேசிக்கிறாப்போ. தர்மபுத்திரனுக்கு ஒரு வேலை நன்னா தெரியும், நான் போய் அதை பண்ணுறேன். அர்ஜுனனுக்கு ஒரு வேலை நன்னா தெரியும், நான் போய் அப்படி சொல்லிக்க போகிறேன். இவன் ஒத்தொத்தரும் அந்த வேலையை தெரியும், ஆனால் நீ யாருன்னு கேட்பாளோ இல்லையோ, அதுக்கு உனக்கு பயிற்சி இருக்கான்னு கேட்பாள். என்ன இவ ஒத்தொத்தரும் என்ன முடிவு பண்ணிக்கிறா? தர்மபுத்திரன் சொல்கிறார், நான் பாண்டவர்களுடைய யுதிஷ்டிரன் இடத்துல வேலைக்கு இருந்தேன், அவர்கிட்ட தெரிஞ்சின்றதை தான் இங்கே பண்ண போகிறேன்னு நான் சொல்லுவேன். பீமசேனன் சொல்கிறார், நான் பாண்டவர்களில் பீமசேனன் இடத்துல வேலையாக இருந்தேன், அப்போ வேலை பார்த்தது தான் இங்கே வந்து பார்க்க போகிறேங்கிறார். அர்ஜுனன் சொல்கிறான், நான் பாண்டவர்களிடத்துல இருந்து திரௌபதியின் இடத்துல சேவிக்கையாக இருந்தேன், அங்கே தெரிஞ்சது தான் இங்கே வந்து பண்ண போகிறேங்கிறார். இப்படியே ஒத்தொத்தரும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அப்போ பாண்டவாளோட சம்மந்தப்படுத்தி விடுறார். இந்த சம்பந்தப்படுத்துறது ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தம். இப்போ அடுத்தடுத்து பார்க்கச்சே இவா என்ன பேர் சொல்லிக்க போறா, இவா என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்ல போறாங்கிறதுலேருந்து இவா பொய்யே சொல்லலேன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன இப்போ பொய் சொல்லி ஆகணும். எப்போ மாறு வேஷத்தில் வந்திருக்காளோ அப்போ பொய் சொல்லித்தான் ஆகணும். நான் தர்மபுத்திரன் பஞ்சபாண்டவர்களில் மூத்தவன்னு சொல்லணுமே, அப்படி அவன் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் அவன் தர்மத்தை மீற மாட்டான், சத்தியத்தை மீற மாட்டான். கண்ணனிடத்திலேயே துரோணாச்சாரியரை கொல்றதுக்காக அசத்தியம் பேச மாட்டேன்னு சொன்னவர், அவர் போய் இன்னொருத்தர் இடத்துல விராட்ட மன்னவனிடத்துல போய் பேசிடுவாரா? அப்போ பொய்யும் சொல்லணும், ஆனால் பொய் சொல்லக்கூடாது. சாமி இது வேதாந்தி பேசுகிற பேச்சா இருக்கு, ஏன்னா ரொம்ப குழப்பராப்பில் இருக்கு பாருங்க. பொய்யும் சொல்லணும், ஆனால் பொய் சொல்லக்கூடாது. தர்மத்தை மீறவே கூடாது, ஆனால் மீறணும். எல்லாரையும் ஏமாற்றவே கூடாது, ஆனால் ஏமாற்றணும்னா இது மாற்றி மாற்றி பேசினா புரியவே மாட்டேங்கிறதே சுவாமின்னா வாஸ்தவம். இப்போ ஒருத்தர் பொய் சொல்லலாமா கூடாதான்னு கேட்டுருக்கார். ஒரு பசுமாடு வந்தது, ரிஷியனுடைய வீட்டுக்குள்ளே போய் ஆசிரமத்தில் போய் மாடு ஒளிஞ்சு நிறுத்து. பின்னாடியே கத்தியை தூக்கிண்டு ஒருத்தர் துரத்தின்றே ஓடி வந்தார். வந்தவன் கேட்குறான், உள்ள பசுமாடு இருக்கான்னுட்டு. ரிஷி யோசித்தார், நாம் இப்போ உண்மை சொல்லணும், பசுமாடு இருக்குன்னு சொல்லணும். சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் வெட்டிட போகிறான். பசுமாட்டை அடிக்கிறதுக்காக கத்தியை தூக்கின்னு வரான். ரிஷி சொன்னார், இங்கே இல்லை, பசுமாடு இங்கே இல்லைன்னு விட்டார். ஆனால் சாஸ்திரம் அதை எவ்வளவு விசாரம் பண்ணி இது உண்மைங்கிறது தெரியுமோ? அவர் சொல்லியிருக்கிறது பொய், ஆனால் இது ஏன் உண்மைன்னு சொல்கிறதுன்னா, உள்ளுக்குள்ளே பசுமாடு இருக்கிறதுன்னு அவர் சொல்லியிருந்தால் அடுத்த நிமிஷம் இல்லாத போயிருக்கும் இல்லையோ, அவன் வெட்டிடுவான் இல்லையோ. அப்போ ரிஷி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கார், அப்போவே அந்த வார்த்தை பொய்யாப்படும் இல்லையோ. ஆனால் ரிஷிக்கு எண்ணம் என்ன? பசுமாடு இருக்குங்கிறது தானே எண்ணம். அதை இருக்க வைக்கணும்னால் வாயில் இல்லைன்னு சொன்னால் தான் இருக்க வைக்க முடியும். அது இருக்கணுங்கிற லட்சியம் நம்ம இடத்துல இருக்குன்னு வச்சுங்க. இலக்கு பசுமாடு இருக்கிறதுங்கிறதாக இருந்தால் வாயில் நான் இருக்கிறதுன்னு சொன்னால் அது இல்லாத போயிடும். ஆனால் வாயில் இல்லைன்னு சொன்னால் அது இருக்க போகிறது, அப்போ தானே அது தப்பிக்கும். அதனால் ரிஷி தைரியமாக இல்லைன்னு விட்டார். ஆனால் இல்லைன்னு சொன்னால் பொய்யாயிடுமேன்னா அதுக்கு கூடவே அந்த ரிஷி ஒன்று சொன்னார், என் கண்ணுக்கு தான் பார்க்குற சக்தி உண்டு, ஆனால் பார்த்ததை என் கண்ணு பேசாது. என் வாய்க்குத்தான் பேசுகிற சக்தி உண்டு, ஆனால் என் வாய் பார்க்காது. ஆகையால் நான் என்ன சொன்னேங்கிறத நீயே புரிஞ்சுக்கோ. நிச்சயமாக அவனுக்கு புரிய போகிறதில்லை. ஏன்னா இவர் என்ன சொன்னாரோ இதை அவன் புரிஞ்சுட போகிறான் இப்போ. ஆனால் இவர் எவ்வளோ சாமர்த்தியமாக இப்போ தப்பிச்சுட்டார் தெரியுமா? என் கண்ணுக்கு பார்க்குற சக்தி உண்டு, ஆனால் பேசாது. என் வாய்க்கு தான் பேசுகிற சக்தி உண்டு, ஆனால் பார்க்காது. இது எந்த இடத்துல குற்றம் வரும்னால், பார்த்தவனே பேசி உன்னை பார்த்துட்டு இன்னொன்னை மாற்றி பேசினான்னால் அப்போ அவனிடத்துல குற்றம். அதைத்தான் பொய்ன்னு சொல்ல முடியும். நான் இப்போ இதை புஸ்தகம்னு பார்க்குறேன், ஆனால் இது புஸ்தகம் இல்லை, நான் வேறு ஏதோ பேனா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். ஆனால் இந்த சுவாமி என்ன சொல்லி தப்பிச்சுட்டாருன்னா, இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் புஸ்தகம்னு பார்த்து நான் பேனான்னு சொன்னேன்னா என் பேரில் குற்றம் வராது இல்லையோ. பார்த்ததொருத்தர் பேசுகிறவர் இன்னொருத்தர், அதனால் இவர் என்ன பிரிச்சுன்னு விட்டார், பார்த்தது கண்ணு பேசினது வாயி, அந்த ரெண்டையும் வெவ்வேறு கரணங்கள், ஆகையால குற்றம் என்னதல்ல என்று சொல்லி தப்பிச்சுன்னு விட்டார். தான் குற்றவாளி ஆகாது இருக்கிறதுக்கும் சொல்லிவிட்டார். அதே சமயத்தை தன் குற்றம் மட்டும் முக்கியம் இல்லை, பசுமாட்டை காப்பாற்றணும் இல்லையோ, அதுக்காக பொய்யும் சொல்லிவிட்டார். ஆனால் அதை பொய் இல்லைன்னு ஆக்கினுட்டார். இது பெரியோர்களுக்கு இருக்கிற சாமர்த்தியம். இந்த சாமர்த்தியம் இதெல்லாம் ஏமாத்துது இல்லையா சுவாமி? நான் நல்லதுக்கு தானே ஏமாத்திருக்கார், நாம் தீயதுக்குன்னா ஏமாத்தின்னு இருக்கோம். அவர் பசுமாட்டை ரட்சிக்கிறதுக்கு தானே ஏமாத்தினார். அதனால தான் பொய்மையும் வாய்மை இடத்த பொறை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்று ரொம்ப நாளாக எழுதி வச்சுருக்கோம் இல்லையோ. பொய் சொன்னால் கூட அது உண்மையாகவே கருதப்படும். அதனால் நன்மை ஏற்படுமானால்
இது இத்தனை நாள் ஒருத்தர் சொன்னார், இனிமே நாங்கள் பொய் சொல்லலாம்னு சொல்லிட்டு போனார்னு எழுந்துபடாதீங்க. ஏன்னா ரொம்ப நாள் கேட்டுட்டு கடைசியாக நல்ல வேளை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நீங்கள் தெரிஞ்சுட்டோ பொய் சொல்லலாம்னு கூறினார் அப்படின்னுட்டு எழுந்துபடப்படாது. எப்போ சொல்லலாம்? பொய்மையும் வாய்மை இடத்த பொறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில், அது நன்மை கொடுக்கும்னா தானே சொல்லணும். அதை போல இப்போ பொய் தான் அவர் சொல்ல போகிறார். ஆனால் தர்மபுத்திரன் பொய்யே இல்லாதபடிக்கு சொல்ல போகிறார். நாம் என்னென்ன காரியம் பண்ண போகிறோம்னு கேட்டார். அர்ஜுனன் உடனே தர்மபுத்திரனை பார்த்து, நீர் என்னமா வாழ்ந்தவர், எவ்வளவு மென்மையான சுபாவம் இருக்கிறவர், உமக்கு ஒரு துளிர்ந்த அதிர்ந்து நடக்க தெரியாது, உமாலெல்லாம் கஷ்டப்பட முடியாது, உமக்கு ஏற்ற செயலை தான் உண்டா, நீர் மறைஞ்சி வாழ்வீரா, பொய் சொல்றதுக்கு முடியுமா, என்னவிருந்தாலும் தர்மத்தை நீர் மீறாதவராச்சே, நீர் எப்படி இருக்க போறீன்னு அர்ஜுனன் கேட்கிறான். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।